சண்டேனாலே எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், சர்ச்சுக்கு போறவங்க, கோயில் போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறவங்க, ஃபேமிலி அவுட்டிங் போறவங்க, இப்படி எல்லா இதுலயும் எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. நாங்களும் அந்த மாதிரி இன்னைக்கு பிஸியா இருந்தோம். நான் கேட்டேனா? என்னதான் பிஸியா இருந்தாலும் ஈவினிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வயர் வந்து ஃபர்ஸ்ட் தூண்டி விடும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஸோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க இப்போ இருக்கிறோம். இங்க வேற நடந்து போகும்போது ஹோட்டல் இருக்கு, நெய்ம் வர ஹங்கிரின்னு வர இன்னும் சுச்சுவேஷன் மேட்ச் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த பையன் ஏதோ சொல்ல வரும்னு கூப்பிட்டான். சாப்பிட போலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு கூப்பிடுறான். ஸோ சாப்பிட போலாம். சிசிஎம் பிரசன்ஸ் சாப்பிட போலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு சாப்பிட போலாம் வாங்க அந்த சீசனுக்கு எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஹங்கிரி கிச்சன் வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம மேல்புரம் ஜங்ஷன்ல இருந்து குளித்துறப்போர் ரோடு ஜஸ்ட் ஒரு 150-200 மீட்டர்ஸ்லாம் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷாப் வந்து இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நிறைய ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃபர் பார்த்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பார்த்து ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஃபுட்டு கிடைக்குமான்னு தெரியாது. பட் நாங்கள் உள்ள போறோம். கொஞ்சம் சாப்பிடலான் இருக்கோம். பட் அதுலேயே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, மிஸ்டேக் இல்லை, இந்த பையன் கூட நம்ம தலைவர் வந்து சாப்பிட வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு 3 மாசமா டயட்ல இருந்தாரு. ஸோ இன்னைக்கு டயட்டை வந்துட்டு கட் பண்ணிட்டு ஹெவியா சாப்பிட போறான்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட போறான், என்ன பண்ண போறான்னு தெரியாது. பார்ப்போம். என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஓப்பனிங் வேற. ஸோ எவ்வளோ டேஸ்டா இருக்கு, எப்படி எல்லாம் ஃபுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா ரிவ்யூ பண்ணி இன்னைக்கு வயரை ஃபுல் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டயட் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டயட்ல ஒரு ஃபுட்ல ஒரு கடி. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஸோ மீதி எல்லாம் வாங்க உள்ள பார்ப்போம். என்ன போய் எவ்வளவு சோகத்துல உட்காந்துருக்கீங்க? இல்ல வருமா நல்ல க்ரௌடா இருந்துச்சு. சீட் வரையும் கிடைக்கல. இப்பதான் சீட்டே கிடைச்சிருக்கு. கிடைக்குமா கிடைக்காதா? என்னன்னா இவ்வளவு நேரம் அங்க இருந்து அரசு அடிச்சுட்டு வந்ததே லேட்டு, அதுல வேற லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்க வேற வரும்போது இங்க வந்துட்டு நிறைய ஆஃபர் போட்டிருந்தாலும் நல்ல க்ரௌடா இருந்துச்சு. இங்க உள்ள வர விட பிளேஸ் இல்லாம தான் இருந்தோம். ஸோ வெளியே வந்துட்டு வெளியே கொஞ்ச நேரம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம எப்படி எங்க போனாலும் சுத்தி பார்ப்போம். அந்த மாதிரி சுத்தி எல்லாரையும் பார்த்துட்டு கடைசி வரணும் உள்ள வந்தோம். அப்படியே வெயிட் பண்ணி உள்ள வந்தா ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ் அண்ட் பக்காவா பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வேற ஓப்பனிங்னால நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 1-2 ஃபுட் நம்ம டயட்ல இருக்கீங்க, எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணுவேன். நம்ம ஒரு டயட்டை ஒரு நாள் பிரேக் எடுக்கிறோம் சாப்பிட்றோம். ஆனா இதுல அடுத்த பிரச்சனை தெரியுமா, லேட்டா தான் நம்ம உள்ளே வந்தோம். ஃபுட்டு நமக்கு கிடைக்கும் வரைக்கும் தெரியும். ஆனா நல்ல க்ரௌடு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிசினஸ் கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் நமக்கு ஆஃபரை பேஸ் பண்ணியும் இருக்கிற ஸ்டாக்கை பேஸ் பண்ணி என்ன ஃபுட்டு கிடைக்கணும் அதை வச்சு நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு என்னோட டயட்டை வந்துட்டு பிரேக் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் வந்து 3 months டயட் ஒரே நாள்ல க்ளோஸ். பட் ஹங்கிரி சிக்கன் இஸ் நாட் அலோவிங். ஸோ ஆக்சுவலி அவங்க மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க மெனு பார்த்துட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு தென் அதை பேஸ் பண்ணி என்ன ஃபுட்டு சொல்லலான்னு சொல்றோம். சரியா? ஸோ மெனு பார்க்கும்போது தோசால வெரைட்டி இருக்கு. ஸோ தோசாலையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் ஒரு கல் தோசை சாப்பிடலான் இருக்கேன். என்ன போய் எப்ப பார்த்தாலும் கல் தோசை தோசை நம்ம பாரம்பரிய உணவாகும். தோசை என்ன பாரம்பரியமா இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு வெரைட்டியா ஒரு டயட்டை கழிக்கிறதுக்கான ஒரு சூப்பரா வெரைட்டியா டேஸ்ட் சாப்பிடலாம். சரி, ஓகே. புரோட்டா சொல்லுங்க. புரோட்டால இது நூல் புரோட்டா இருக்கு, கிழி புரோட்டா இருக்கு. நம்ம நார்மல் புரோட்டாவே சொல்லுங்க. சரி, நீ புரோட்டா சாப்பிட்டு சொல்றீங்க, டயட்ல இருக்கு எல்லாம். ஸோ நான் 3 மாசமாவே புரோட்டாவே சாப்பிடல. ஸோ இன்னைக்கு புரோட்டா கூட சைடிஷ் என்ன சாப்பிடலாம்? நேற்று தானே புரோட்டா சாப்பிட்டேன், டயட் வரன்னு சொல்றீங்க. நேற்று சாப்பிட்டோம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இல்லையா? நான் சாப்பிடல. சரி, ஓகே. அதெல்லாம் ஓகே, ஃபைன். நமக்கு இந்த ஆஃபர் இருக்கு. ஆஃபரை பார்த்தோம். தென் ஸ்பெஷல் என்ன சொல்லலாம்? ஸோ இன்னைக்கு நம்ம அல்ஃபாம் சாப்பிடலாமா? அல்ஃபாமா? அந்த அல்ஃபாம் ஃபுல்லா சாப்பிடுவோம். டயட் வேற என்ன பார்த்தா ஃபுல்லு சாப்பிட பாடி மாதிரி தெரியும். நம்ம டயட் இருந்தா கம்ப்ளீட் டயட், சாப்பிட்டா ஃபுல்லா சாப்பிடணும். இந்த பாதி சாப்பிடுறது அப்படி இல்லை. ஆர்டர் பண்ணா ஒரு அல்ஃபா ஃபுல்லா சாப்பிடலாம். என்ன பண்ணலாம்? நான் சாப்பிடுவேன். ஓகே. ஸோ அல்ஃபாம் கூட வேற என்ன சொல்லுவோம்? அல்ஃபாமும் புரோட்டா. அதுக்கப்புறம் புரோட்டா ஓகேவா? புரோட்டா ஆனால் தோசை தான். ஒய்
தோசை எங்க போனாலும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரே தோசை தான். இங்க ஸ்பெஷல் நிறைய இருக்கு. இங்க பாரு, பிளைன் தோசை இருக்கு, கீ ரோஸ்ட் இருக்கு, கறி தோசை இருக்கு. வெரைட்டிஸ் ட்ரை பண்ணலாம். வெரைட்டிஸ் ட்ரை பண்ணலாம். ஆனா அல்ஃபாமோட இது கரெக்டா மேட்ச் ஆகும். ஒன்னி புரோட்டா சாப்பிடணும், இல்லைன்னா சப்பாத்தி சாப்பிடணும், இல்லைன்னா புரோட்டாவோட வேற வெரைட்டிஸ் சாப்பிடணும். சரி, ஓகே. இப்போ என்னன்னா அவனுக்கு புரோட்டா தான் வேணுமா, அல்ஃபாம் சிக்கன் தான் வேணுமா? ஃபுட்டி. ஸோ ஃபுட் இல்லாதனால நம்ம பயப்புள்ளைய டயட்டை கட் பண்றதுக்காக என்ன கேட்கறானோ அதை ஆர்டர் பண்ணி இனி சாப்பிடுவோம். மற்ற வெரைட்டிஸை நான் இன்னொரு நாள் தனியா வந்து இவன் இல்லாம வந்து சாப்பிட போறேன். ஸோ ஃபைனலி நான் ஒன் பண்ணிட்டேன். அண்ட் நாங்கள் இப்போ புரோட்டாவும் அல்ஃபாம் சிக்கன் ஆர்டர் பண்ணுறோம். அப்புறம் குடிக்கிறதுக்கு எதாவது வேணுமே. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பிளாக் டீ இருக்கு. ஆனால் புரோட்டா சாப்பிட்டா ஜூஸ் தான் நல்லா இருக்கும். சரி, ஓகே. அப்போ ஜூஸே சொல்லுவோம். ஓகே, அப்போ நம்ம என்னெல்லாம் ஆர்டர் போட போகிறோம்? ஸோ அல்ஃபாம் சிக்கன், புரோட்டா, ஜூஸ். ஓகே, சொல்லிடலாமா? யா, ஓகே. கைஸ், ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ல இருக்கு. அல்ஃபாம் இருக்கு, புரோட்டா இருக்கு. ஆனா சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க கைஸ். கேளுங்க என்னன்னு. வேற ஒன்றும் இல்லை. அல்ஃபாம் ஆர்டர் பண்ண வந்துச்சு, புரோட்டா ஆர்டர் பண்ண வந்துச்சு, ப்ளஸ் வந்து சைடு வந்துட்டு ஒரு கடாய் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வெயிட்டிங் பாருங்க, அதுவும் ஃபைனலி வந்துச்சு. வந்துச்சு. ஸோ ஒன் டைம் வெயிட்டிங் பீரியட் கிடையாது. ஒரு புடி, ஒரு படி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நீங்க ஃபுட்டை பார்க்கும்போது புரோட்டா பாருங்க, லைட்டா சூடா இருக்கு, சூடா ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு. அண்ட் கடாய் சிக்கனை பாருங்க. ஸோ அவ்வளோ நிறைய பீசஸ் இருக்கு. அண்ட் சூப்பரா செமி கிரேவியா அண்ட் நீட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே எடுத்து ஜஸ்ட் வாயில போட்டு பாருங்க. ஆனா ரொம்ப ஹீட்டா இருக்கு. நோ, தப்பாகுது. நான் ஸோ வாட்ஸ் யுவர் ஃபீலிங்? அண்ட் நானும் ஒரு கரெக்டா இருந்துச்சு. ஓகே, ஸோ நானும் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டயட் அதனால சாப்பிட்டு விடும், ஃப்ரீயா விடும். ப்ரோட்டீன். ஸோ டயட்ல நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு பாருங்க, பீஸ் தர மாட்டேன். இது என்னோட பீஸ். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ், போயிடாமா. கஸ்டமர் காமிப்பீங்க. அங்க பாருங்க, அல்ஃபாம் பீஸ் பாருங்க, நல்ல கிறிஸ்பியா, நல்லா ஃப்ரை ஆகி ஸ்மூத்தா இருக்கிறதுல நிறைய ஃப்ளஷான பீஸ் இதுதான். ஸோ இதுதான் நான் தர மாட்டேங்கிறான். ஸோ வந்த உடனே நான் இந்த பீஸை சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டோம்னா இதெல்லாம் தவறான விஷயம். டேஸ்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னீங்க ஒரு அல்ஃபாம் வாங்கி நான் ஃபுல்லா சாப்பிட போறேன். சரி, ஓகே, சாப்பிடு. ஸோ ஃபைனலி ஒரு பீஸ் எடுக்கணும். ஸோ எடுத்துட்டு, உங்களுக்கு சிக்கன் பிடிக்காதுன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. மயனைஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு டீப் ஒரு டிப் பண்ணிட்டு ஸ்மூத்தா இருக்கு, நல்லா ஃப்ரையா இருக்கு. ஸ்பெஷலி நல்லா சாஃப்டா இருக்கு. அதான் அதில் உள்ள மெயின் இது. ஸோ நிறைய இடத்துல சாப்பிடும்போது என்னன்னா, இந்த சிக்கன் வந்து இந்த இடத்துல வந்து ஹார்டாக இருக்கு. ஸோ இதை பிக்கும் போது நமக்கு அந்த நூல் மாதிரி கலந்து வராமல், ஸோ ரெண்டு அப்படியே பிஞ்சு வர்றதுனால ஸோ இந்த சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஸோ ஒன்று சாப்பிட்டேன், பட் இன்னுமே சாப்பிட டெம்டிங்காக இருக்குது. ஸோ புரோட்டா வேணும்னு நினைக்கிறேன். ஸோ டயட்ல நமக்கு நிறைய ப்ரோட்டீன் எடுக்கலாம். இல்ல, புரோட்டா வேணாம்னா ப்ளஸ் இது மட்டும் சாப்பிட போறேன். என்ன காம்பினேஷன் இது? ஸோ என்ன பண்ணலாம் இருக்குன்னா, நான் ஃபுல் அல்ஃபாம் சாப்பிட்றேன். அண்ட் இந்த கடாய் சிக்கனையும் புரோட்டாவையும் அப்படியே ஸ்ரீஜிந்த் அண்ணனுக்கு அப்படியே மாற்றி விட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? டீல் ஓகே? ஓகே. இல்லை, புரியல. ஸோ நான் வந்து தனியாக சாப்பிட போறேன். நான் ஃபுல் அல்ஃபாம் அண்ட் மயனைஸ் மட்டும் கொஞ்சம் டயட்ல உள்ள பிரச்சனை, அது ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் எக்கு சேரம் இல்லை, அதனால ப்ராப்ளம் இல்லை. பட் புரோட்டாவும் கடாய் சிக்கனும் ஸ்ரீஜிந்த் அண்ணனுக்கு. ஓகே, சரி பாப்பா, இதுல யார் எவ்வளவு சாப்பிட்றான்னு எண்டில் நான் சொல்றேன். டயட்டை கண்ட்ரோல் பண்றது கம்மியா கொடுக்கணும். இவர் ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் டயட்டை ஃபாலோ பண்ண வரல, சாப்பிட்றதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேர் போறாங்க, எனக்கு எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு தர மாட்டான். ஆக்சுவலி நம்ம கேமராமேன் ஒருத்தர் வந்திருக்கான், அவனுக்கு இதுல என்ன கிடைக்கும்னு தெரியாது, பட் கிடைக்கிறத குடிக்க வேண்டியதான். நான் இந்த வீடியோல ஒண்ணு பண்ணலான் இருக்கேன். என்னன்னா,
நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி சாப்பிடலாம். இப்போ என்னன்னா கேமராமேன் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே இருப்பார், நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்போம். லாஸ்ட்டாக கேமராமேன் அப்படியே கூட்டிட்டு கடைசியில வீட்டுக்கு போன கூட நீ ஃபுல்லும் முடிஞ்சு ரூமுக்குள்ளே இருப்பேன். அதான் அழைக்க போகுது பார்ப்போம். ஓகே. இன்னொரு விஷயம் பாருங்க, நாங்க சாப்பிட வந்தோம். இது பாருங்க, நான் எனக்கு தேவையான ஒரு புரோட்டா ஒரு பீஸ் எடுத்துட்டேன், பீஸ் எடுத்துட்டேன். இங்க ஒரு பாடி இருந்துட்டு இங்க பாருங்க, ட்ரை வச்சு சாப்பிட்டுருக்கோம். அந்த அளவு சாப்பாடுல வெறியா இருக்கிறான். காய்ஸ் என்னன்னா இந்த பிளேட் பாருங்க அப்படியே சின்னதா உருண்டையா இருக்கா, ஆனா இந்த பிளேட்ல நீங்க அப்படியே சைடுல இந்த டிஷ் வச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம். இதுல இருந்து ஒரு புரோட்டா அப்படியே எடுத்து இல்ல இவ்வளவு நேரம் புரோட்டா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம். பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கல, ஏன்னா அது பார்த்தா நமக்கு சாப்பிடாம இருக்க முடியல. இதுல வச்சு சாப்பிட்றா, பீஸ்ல வச்சு சாப்பிட்டு புரோட்டா இருக்குல்ல. ஸோ இதுல இருக்கும்போது அப்படியே என்ன இருப்பாங்க, டீசன்சி வேணாம் சாப்பிடுறது. நமக்கு டீசன்சி இல்லாம நமக்கு இந்த சாப்பிட்றதுல டீசன்சி ஒன்றும் கிடையாது. வந்தோமா நீட்டா நமக்கு தேவைக்கு எந்தபடி சாப்பிட்டோமா. ஸோ நம்ம இந்த டீசன்சி இதெல்லாம் பார்க்க கூடாது, ஆனால் கொஞ்சம் நீட்டா சாப்பிடணும். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இப்ப நல்ல பாருங்க, ஹெவியான ஒரு பீஸ். ஆனா தூக்கிட்டாரு எனக்கு ஹெவியான பீஸ். ஆனா என்ன சாப்பிடுறது தெரியாது. சின்ன பீஸ் தான் இருந்துச்சு, பட் எப்படி எடுத்துட்டாரு. ஆனா கேப்ல இதை கொடுத்துட்டு அதை எடுக்கலான் இருக்கு. அண்ட் பிளேட்ல கண்ணு வச்ச இது எடுத்தா நான் அதை எடுப்பேன். ஆக்சுவலி நம்ம பீஸ் அல்ஃபாம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், புரோட்டாவை டேஸ்ட் பண்ணல. ஸோ லைட்டா ஒரு பிளைன் புரோட்டா மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். புரோட்டா வந்து ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டா ஸ்லிம்மா இருக்கு, ஆனா டேஸ்டியா இருக்கு. அது கூட நம்ம இந்த கடாய் சிக்கன் அந்த கிரேவி மட்டும் லைட்டா வேண்டாமா, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கு. அந்த தான் விட சாப்பிட வந்துட்டு தலைவர் வந்து ப்ரொஃபஷனலா இருக்க போறாராம். நேரமே நானும் அப்படியே எடுத்து வீட்டுலாம் நினைச்சேன், ஆனா பார்க்கும்போது நிறைய ஆட்கள் இங்க இருக்காங்களா, ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் கூச்சமா இருந்தது, அதான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இனி எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட வந்து கட்ட வேண்டியது. மற்ற சாப்பிடுறவங்களை பார்த்து கூச்சப்படுற ஒரே ஆளு நம்ம தலைவர் தான். இப்போதைக்கு அதுல கறி எல்லாம் டிப் பண்ணி. ஸோ நமக்கு எப்பவுமே அப்படியே நம்ம ஃப்ரீயா இருந்தோமா, யாரும் பார்க்காம அப்படியே லைட் இப்படி பல விஷயங்கள் பேசுவோம். ஃபுட்டை பார்க்கும்போது பல விஷயம் உளறவங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இவர் என்னெல்லாம் உளறான்னு பார்த்துட்டு ஒரு வழியா அதுக்கப்புறம் முடிச்சுட்டு புரோட்டாவும் லாஸ்ட் பீஸ் அண்ட் கடாய் சிக்கனும் லாஸ்ட் பீஸ் இருக்கு. கம்மியாக சாப்பிட்டேன், ஆனால் வயர் இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு. கம்மியாக தான் வாங்கினேன், பட் இப்போ வயர் ஃபுல்லாக என்ன பண்ண தெரியல. ஆனால் இங்கே ஒரு பாடி வாங்கி பாருங்க, பிளேட்டை பாருங்க. டோட்டலா ஒரு பீஸ் போட்டு வச்சு சாப்பிட்டாலும் ஃபுல் அல்ஃபாம் வந்துட்டு என்ன தெரிஞ்சு 75% தான் சாப்பிட்டு இருக்க உட்காந்துருக்க பாருங்க. கைஸ் நமக்கு பிரச்சனை இல்லை கைஸ், வயர் பெருசா இருக்கு, நிறைய எவ்வளவு வேணாலும் வயர பெருசா இருக்கு. அது காரணம் பல ரீசன்ஸ். இதை சொல்லுவோம் கைஸ், உண்மை அப்படிதான் இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான் டயட்டு, ஒரு 3 மாசம் டயட்டுக்கு அப்புறம் ஸோ லாஸ்ட் 1 டே அண்ட் ஃபைனலாக இந்த சண்டேயோட அடுத்து இப்போ நிறைய நம்ம யோசிப்போம் தெரியுமா, மண்டே 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதிரி இருக்கணும், மண்டேலேருந்து இந்த மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு சண்டே நல்லா சாப்பிட்றோம், மண்டே வந்து திரும்பவும் டயட்டில் வரோம். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் ஃபுட் எல்லாம் முடிஞ்சாச்சு. பட் தென் ஃபுட்டு முடிஞ்சவங்க மீன் இல்லாமல் சொல்லிடுவோம், லைட் இல்லாமல் கேஷன் முடிச்சுட்டு வேற ஃபில் பண்ணிட்டு வீட்டில் போய் தூங்க வேண்டியதான். பார்ப்போம். பட் டேஸ்ட் இஸ் ஆசம், வேற லெவலில் இருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு தான் ஹோட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு, பட் எனக்கு பார்க்கும்போது தெரியுது எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டுமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் வரும்போது ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டும் காலி ஆயிடுச்சு. ஸோ ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க அடிஷ்னல் பீஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த ஆஃபர் என்ன கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் போகும்போது நம்ம அதை பற்றி கேட்போம். நமக்கு இன்னும் பில்லு தரல, பில் தந்த பிறகு ஆஃபர் கொஞ்சம் கேட்டு போவோம். கேட்டு பார்த்துட்டு ஆஃபர் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க, ஆஃபர் இல்லாமல் இருந்தாலும் வாங்க. ஏன்னா வெரைட்டிஸ் மெனுஸ் பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, அட்மாஸ்பியர் குட்டாக இருக்கு. ஸோ ஃபைனலி சாப்பிட முடிச்சிடும். இவங்க சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக ஒரு சிப்பப் தான் சாப்பிட்ருக்கோம். அண்ட் நீங்களும் இன்னைக்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் அல்ஃபாம் 10 புரோட்டா +1 லைம் வந்து 499.
ஸோ இப்படி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, நூடுல்ஸ் லைக் நிறைய இருக்குது. ஸோ எங்களோட பேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா நிறைய ரெகுலராக அப்டேட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அடிக்கடி ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னு. மெயின்லி வீக்கெண்ட்ஸ் ஆஃபர் வரேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் உண்மையிலே ஒரு சூப்பரான ஸ்பாட். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சாப்பிட போகலாமாங்க சீரீஸில் இன்னும் சந்திக்கிறதுக்கு வராய் அண்டில் பாய் ஃப்ரம். இதே மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது புது ஹோட்டல்ஸ் இருந்துன்னா ஓப்பன் பண்றாங்கனால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நாங்க வர்றோம், சேர்ந்து சாப்பிடுவோம். இது நாங்க தனியாக சாப்பிடுவோம், இதே மாதிரி உங்க கூடயும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்பாட்டில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கேமராமேன் அண்ட் டயட் மனுஷன். ஓகே.